ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு டயட் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 20 டேஸ் சேலஞ்ச் மாதிரி. இப்போ நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம், நடுவில் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம். அதனால் எனக்கு ஒரு நியூட்ரிஷன் டயட் கோச் மூலிமா கேட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 1. நேற்று தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தோம். மழை வரனால அப்புறம் அம்மாயும் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் மார்னிங் ஒரு என்ன அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் டீ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுதான் எடுத்துக்கிட்டேன். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா வேறு பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து மழையாகவே இருந்தது. மார்னிங்கே சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் அம்மாவும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. சிக்கோ பட்டு 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 நான் மார்னிங் ஷேக் மட்டும் குடித்தேன். மதியம்தான் சாப்பிட்டேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு ஃபில்லிங்காகவே இருந்தது. இன்றைக்கி கிளைமேட் மழையும் இருந்தது, வெயிலும் அடித்த மாதிரி இருந்தது. சிட்டுக்குருவி எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்துச்சு. நானும் அப்படியே ஜாலியாக வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்ததுனால அப்படியே வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். சிக்குக்கும் அதை பார்த்து ஒரே விளையாட்டு தான். ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் ரெயின் இருந்தது. அப்புறம் மாமா ஏதோ ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. நீயும் ஹெல்த்தியாக சாப்பிட்றான்னா மழைக்கு ஏதோ செஞ்சு கொடுன்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி அவருக்கு முட்டையில் ஒரு சில்லி மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். டே 1 ஏன்டா என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்கிற அப்படின்ட்டு சரி போ அப்படின்ட்டு மாமாவுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தேன். அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நைட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 7:30க்குள்ளேயே சாப்பிட சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றினேன். பொடி கருவாடு இருந்தது. அது சும்மா மசாலா ஆட் பண்ணாமல் சிம்பிளாக செஞ்சு 2 தோசை கூட வச்சு நைட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் நைட்டு டின்னருக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட வேண்டாம், ஸ்கிப் பண்ண சொல்லிட்டாங்க. வேணும் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்க சொல்லியிருந்தாங்க. நானும் அதுதான் ஃபாலோ பண்ணேன். இடையில பசிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாமாவும் மழை வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார். அவருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் சிக்கு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். சரி நேரமாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாமே பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு அடுப்படி எல்லாமே தொடச்சி விட்டுட்டு மாமாவுக்கு மட்டும் பால் கொடுத்தேன். நானும் டெய்லி குடிப்பேன். பால் ஸ்கிப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் மாமாவுக்கு மட்டும் பால் ஆற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 1 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நடுவில் பிஸ்கெட் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டுட்ருப்போம், பசி எடுக்காது. இன்றைக்கி கொஞ்சம் பசியாகவே இருந்தது. பார்க்கலாம் 20 டேஸில் எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு. என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.